விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. சென்னையில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக விமானத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சாந்தகுமார், சென்னையில் இன்னைக்கு மட்டும் 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது. இது தொடர்பாக விமானத்துல 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 2 யார் அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கா? எவ்வாறு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? பிரியா, இன்று அதிகாலை 6 to 7 மணி இந்த நேரத்தில் சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து சைதாப்பேட்டை அடையாறு காவல் மட்டத்தில் சைதாப்பேட்டை, வேளச்சேரி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், திருவான்மையூர், சாஸ்திரிநகர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 8க்கும் மேற்பட்ட வயதான பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றதாகவும் அவர்கள் ஜர்கின் மற்றும் முகத்தை மூடியவாறு சென்றிருந்ததாகவும் காவல்துறை கைப்பற்றிய சிசிடிவி தகவலின் அடிப்படையில் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் அனைத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளும் இவர்கள் இருசக்கர வாகனத்தில் எங்கெல்லாம் சென்றார்கள் என்ற விவரங்களையும் காவல்துறையினர் சேகரிக்க ஆரம்பித்தனர். அதன் பிறகாக இவர் விமான நிலையம் நோக்கி செல்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 குழுக்களாக விமான நிலையத்தை சென்றடைந்த தனிப்படை காவல்துறையினர் அங்கு இந்த வடமாநிலத்தவர் யாரிடம் பயணிக்கிறார்களா விமானத்தில் என்பது குறித்த தகவல்களை சேகரித்து அவர்கள் செல்வதற்குள் அவர்கள் விமானத்தில் ஏறிவிட்டிருக்கிறார்கள். இந்த விமானத்திற்குள் சென்று காவல்துறையினர் அதிரடியாக 2 கைது செய்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வடமாநிலத்தவர்கள் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக செயின் பறிப்பில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். 2-3 மாதங்களுக்கு ஒரு இடைவெளியில் தமிழகத்திற்கு பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் ஈடுபட்டு விட்டு விமானம் மூலம் ஒரு குழு விமானம் மூலமும் ஒரு குழு ரயில் மூலமும் செல்வதை வாடிக்கையாக கொண்டதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வட மாநிலத்தவர்கள் என்பதை முதற்கட்ட தகவலை காவல்துறையில் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் செயின் பறிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை எங்கு நிறுத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்தும் தனிப்படை காவல்துறை விசாரித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த 2வரிடம் தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பிரியா, சென்னையில் இன்று ஒரே நாளில் பல இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்த நிலையில் இது தொடர்பாக 2 வடமாநிலத்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. முன்னதாகவே காவல்துறையினர் பல்வேறு இடங்களிலிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை வாங்கி அதை வச்சு விசாரணை செஞ்சுட்டு வந்தாங்க. இந்நிலையில இப்ப 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க சாந்தகுமார். இந்த 2 அப்படிங்கிறது ஒரு குழுவா செயல்பட்டு வர்றாங்களா அப்படிங்கிற விவரம் எல்லாம் நமக்கு எப்ப தெரிய வரும்? விசாரணை என்பதை காவல்துறையினர் துவங்கி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் காவல் ஆணையர் தனிப்படையில் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள காலையே உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தனிப்படையினர் தீவிரமாக தேடி இவர்களை கைது செய்து இந்த விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இவர்கள் இதற்கு முன்னதாக ஏதேனும் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது கடந்த ஜனவரி மாதம் நடந்த தாம்பரம் காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சம்பவம் நடைபெற்றது, அதிலும் இவர்கள் தான் தொடர்புடையவர்களா, இவர்கள் வேறு எங்கேயும் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு குழுவாக செயல்படுகிறார்களா அல்லது தனித்தனியாக வருகிறார்களா என்பது குறித்தும் விசாரணை. கடந்த முறை தாம்பரம் காவல் ஆணையத்தில் 4 நபர்கள் வந்திருந்தார்கள். 2 இருசக்கர வாகனத்தில் வெவ்வேறு திசைகளில் அவர்கள் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பிச் சென்றார்கள். அப்பொழுது செல்லும் பொழுது அவர்கள் விமானம் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் வெவ்வேறு திசைகளில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இவர்கள் விமானம் மூலம் செல்லும் தகவல் அறிந்து இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகு முழுமையான தகவல்கள் தெரிய வரும். பிரியா, இப்ப இந்த 2 வடமாநிலத்தவர்கள் விமானத்துல வச்சே கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. முன்னதா சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில அப்படின்னு சொன்னீங்க. விமானத்து நிலைய அந்த செக்கிங் எல்லாம் தாண்டி விமானத்துல போய் தான் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டதா சாந்தகுமார்? நிச்சயமாக விமான நிலையத்திற்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் இவர்கள் விமானத்தில் ஏறிவிட்டதை உறுதி செய்த பிறகு அங்க இருக்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகளுடன் சேர்ந்து விமானத்தில் சென்று இவர்களை கைது செய்தார்கள். இந்த நபர்கள் தப்பிவிட்டால் பிடிப்பது கடினமாகிவிடும், அதனால் கைது செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் எடுத்துரைத்து உடனடியாக இந்த விமானத்திற்குள் சென்றே கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அதிரடி சம்பவமாக பார்க்கப்படுகிறது. சினிமா பாணியில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் போல அரங்கேற்றம் நடந்து இவர்களை துரிதமாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தப்பிவிட்டிருந்தால் கைது செய்வதற்கு தாமதம். குறிப்பாக இந்த தாம்பரம் காவல் ஆணையர் எல்லை பகுதியில் நடந்த அந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆனால் இன்று சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரியா, கைது செய்யப்பட்ட 2 மீதும் வேற காவல் நிலையங்களில் ஏற்கனவே ஏதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பான தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா சாந்தகுமார்? கைது செய்யப்பட்டு ஒரு சில மணி
நேரங்களே ஆகிறது. இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நிச்சயமாக இவர்கள் மீது வழக்குகள் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பிறகுதான் இந்த காவல்துறை தரப்பிலிருந்து விவரங்கள் வெளியிடப்படும். இப்ப ஏற்கனவே சென்னையில பல இடங்கள்ல இந்த செயின் பறிப்பு சம்பவம் அப்படின்னு நடந்துச்சு. இப்ப முதற்கட்டமா இருவரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்கன்னு குறிப்பிட்டீங்க. அவங்களையும் கண்டறியறதுக்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது காவல்துறையினரால? நிச்சயமாக இவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டார்களா அல்லது குழுவாக சேர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக அதே போல இவர்களை கைது செய்த பிறகாக இவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் வடமாநிலத்திற்கு காவல்துறை செல்வதற்கான ஆயத்த பணிகளும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அங்கு சென்று இவர்கள் தலைமையாக மூளையாக செயல்படக்கூடிய நபர்கள் யாரும் இருக்கிறார்களா, இவர்கள் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களையும் அடுத்த கட்டமாக கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபடுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாந்தகுமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.